ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. நான்லாம் பார்த்துட்டு ஆன மாய பொழந்துட்டேன். ஏன் அப்படின்னா அது ஒரு சம்பவம் சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ப்ரொமோஷனல் டாஸ்க் முடிஞ்சது, சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குறேன். ஒரு அதிசயம். இதுனா இது 8வது அதிசயமா இல்லை 9வது அதிசயமான்ற மாதிரி எனக்கே டவுட் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. விஜய பார்வதி, கனி, வியானா 3 பேர் டான்ஸ் பண்ணுறாங்க. வியானா ஓகே, இன்னும் கனியா நல்லா பார்த்தீங்களா? நல்லா தாங்க பார்த்தேன். கனியும் விஜய் பார்வதி சேர்ந்து பாட்டு பாடுற இது டான்ஸ் ஆடுறாங்க. ஆப்போசிட் பக்கத்தில் உட்காந்து நம்ம அமித் வந்து பாட்டு பாடுறாரு. தருவாயும் தாரேன் ஓ உடப்பு தப்பு ஏதோ ஒன்று வரும்ல, அந்த பாட்டை போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. கன்னி தூவு போனால் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே குத்து டான்ஸு. 2 பேரும் ரொம்ப அந்நியமாக விளாட்றாங்க. என்னடா இது? நானும் கண்ணை இப்படி தொடச்சி பார்க்குறேன், மூஞ்சை கழுவி பார்க்குறேன். எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா கிழக்கை தோன்றும் சூரியன் மேற்கில் மறையலாம், மேற்கில் தான் மறைஞ்சாகணும். ஆனால் மேற்கில் உதயமாகுமா? ஆயிருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2 பேரும் ஒன்றா வேறு ஆடுறாங்க, சிரிச்சுக்கிட்டு ஆடுறாங்க. சிரிச்சுக்கிட்டு சௌச்சோ. ஒரு வேளை வந்துட்டு எப்படியும் பிக் பாஸ் விட்டு போக போகிற நேரம் வந்து நெருங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி இதுக்கு சண்டை போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றா வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ கொஞ்சம் காலங்களாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை பற்றி கனி பெருசாக பேசுகிறதில்ல. இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னா, ஆனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் இதுவாக தான் பேசுகிறாங்க. மஞ்சள் போயிடுச்சு அன்னி மாதிரி. விஜய் பார்வதி அழுகிறத பார்த்து சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அவங்க தான் இந்த பிக் பாஸுக்குன்னு ஏற்ற ஒரு கரெக்டான ஒரு ஆள். அதுக்கேற்ற மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. எப்போ என்ன பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட இருந்து இப்படி பேசினா அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வரும், எப்படி பிடுங்க முடியும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு கரைச்சி வச்சுருக்க பொண்ணுன்ற மாதிரி வந்துட்டு கலாய்ச்சி பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே. திவ்யா அதே மாதிரி கமருதனை பற்றி ஒரு பக்கம், அரோரா உனக்கு அவன் ட்ராப் செட் பண்ணி வச்சுக்கா. என்ன ட்ராப்பு? உன்னால் யோசிக்க முடியும், பார்த்துக்கு. ஏன்னா என்கிட்ட ஐடியா கிடையாது, அதனால் நான் இஷ்டத்துக்கு நான் ஒரு பெட்டை போடுவேன், நீ புரிஞ்சுக்கொன்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நைட்டு அவங்களும் பாவம் நொந்து போட்டாங்க திவ்யா, என்னத்த சொல்ல. ஆனால் இன்றைக்கி அதாவது நாளைக்கு ஒரு சம்பவங்கள் காத்துக்கிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். கனி அண்ட் விஜய் பார்வதி டான்ஸ் ஆனதை பார்க்கும்போது எனக்கே ஒரு செம்ம சிரிப்பு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கனி வீட்டில் இருக்கவங்களே பார்த்து சிரிச்சிருப்பாங்க, விஜய் பார்வதி கூட ஆடுது பாரு அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.